நான் பார்த்து கொண்டிருந்த போது பூமியின் முகத்தை அந்தகாரம் மூடியது. பிசாசின் அதிகாரம் எல்லா இடமும் பரவியது. எண்ணிலடங்காத பொல்லாதாவிகள் சிறையிருப்பிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டன. அவை பூமிக்குள் நிரம்பி வழிந்தன. இயேசப்பா கூறினார், பூமியின் குடிகளுக்கு ஐயோ, சாத்தான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண வந்துவிட்டான் என்றதை கேட்டேன். கோபமடைந்த மிருகம் ஒன்று தன் விஷத்தை பூமியின் மேல் முழுவதும் ஊற்றிவிட கண்டேன். பாதாளம் தன் சினத்தால் அதிர்ந்தது. ஆழம் அறிய முடியாத படுகழியிலிருந்து பொல்லாத ஜந்துக்கள் ஏராளமாய் பறந்து வந்து மொய்த்ததில் பூமியை கருப்பாக காட்சியளித்தது. புருஷரும் ஸ்திரீகளும் அலறிக்கொண்டு குன்றுகளுக்கும் குகைகளுக்கும் மலைகளுக்கும் ஓடிப்போனார்கள். பூமியில் யுத்தங்களும் பஞ்சங்களும் சாவும் நேரிட்டது. கடைசியில் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வானங்களில் கண்டேன். பூமி அதிர்ந்தது. சூரியன் இரத்தம் போல சிவப்பாயிற்று. ஒரு தேவதூதன், பூமியை கேள், ராஜா வருகிறார் என்றான். அப்பொழுது வானத்தில் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமானவர் காணப்பட்டார். எல்லா காலத்திலும் உள்ள சகல பரிசுத்தவான்களும் தூய வெண்ணங்கி தரித்தவர்களாய் அவருடன் இருந்தார்கள். கண்கள் எல்லாம் அவரை காணும், முழங்கால்கள் எல்லாம் இயேசப்பாவுக்கு முன் முடங்கும் என்பதை நினைவுகூர்ந்தேன். பின்பு தேவதூதர்கள் தங்கள் அரிவாள்களை நீட்டி முற்றிய கதிர்களை அறுத்தார்கள். இதுதான் உலகத்தின் முடிவு. இயேசப்பா கூறினார், மனந்திரும்பிரட்சிக்கப்படுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிருக்கிறது. என் சித்தமும் என் வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். நாம் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும். சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். சீக்கிரமாய் வரப்போகிறவரான கிறிஸ்துவின் ஒளியில் பிள்ளைகளை நடத்த வேண்டும். நிச்சயமாய் ராஜாதிராஜா இயேசு மகாராஜா இதோ மிக 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 சீக்கிரம் வரப்போறாங்க. ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். இயேசப்பாவை பற்றி பிரியமான நபருக்கு கூறுங்கள். இந்த நல்ல செய்தியை பிரியமானவர்களுக்கு தெரிவிக்கலாமே. இதுவும் நீங்கள் இயேசப்பாவுக்கு செய்யும் ஊழியமே. உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. பிரியமானவரே, தயவு செய்து ஷேர் மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசப்பாவுக்காக, பரலோகத்தில் அவர்களும் வருவதற்காக நீங்கள் மற்றவருக்கு இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளலாமே. நன்றி. அடுத்த பகுதி பார்க்கவும்.